அப்போ ஒரு பாராளுமன்றம் வருஷத்துக்கு எத்தனை முறை கூடும் அப்படின்னு கேட்டால் வருஷத்துக்கு 3 முறை கூடும். ஆனால் அட்லீஸ்ட் 2 மீட்டிங்காவது நடத்தப்படணும். ஒரு மீட்டிங்குக்கும் இன்னொரு மீட்டிங்குக்கும் 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது. அப்போ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பார்லிமெண்ட்டோட மெம்பர் 60 நாளைக்கு மேலே அவர் ஆப்சென்ட் ஆனார் அப்படின்னு சொன்னால் he will be terminated. அவர் வந்து வெளியேற்றப்படுவார். 60 நாள் அப்படிங்கிறதுக்கு மேலே அவர் வந்து ஆப்சென்டீஸ் ஆனார் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 3 முறை கூடும்னு சொன்னேன். பட்ஜெட்டுக்காக கூடும், மான்சூனுக்காக கூடும், வின்டருக்காக கூடும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு நிமோனிக்ஸ் வேணால் சொல்லித்தரேன். போட்டித் தேர்வு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது மணி பில் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சாதாரண மசோதா. இன்னொன்று மணி பில் அப்படிங்கிறது பண மசோதா. இன்னொன்று ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது நிதி மசோதா. பண மசோதா அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மணி பில் அப்படிங்கிறது மணி பில்னாவே லோக்சபா தான். ராஜ்யசபாவுக்கு அனுப்ப மாட்டாங்களான்னா ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ஒன்லி 14 days